இது கோயிலோட காசுன்னா படிப்புக்கு நல்ல ஒரு திட்டம் தான் இது. அது மாணவ மாணவிகளுக்கு நல்ல யூஸ் ஆகுது. இது அவர் தனிப்பட்ட இதுவாக அவர் எடுத்துன்னு போல, அவருக்குன்னு தனியாக வீட்டுக்குன்னு எடுத்துன்னு போல. இது மாணவ மாணவிகள் நல்ல படிப்பு வேணும், அதுக்கோசரம் தான் இது செலவு பண்ணுறது. எடப்பாடி சொல்கிறது இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் அறநிலையத்துறை என்னன்னே தெரியாது. இப்போ மாண்புமிகு அண்ணன் அவர் ஸ்பீக்கர் சேகர் பாபு அவர்கள் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர் தான் இப்போ படிப்படியாக ஒரு கோயிலாக போய் எல்லாமே ஸ்டெப் எடுத்து எல்லாமே செஞ்சு இப்போ தெரியுது இந்தந்த விஷயம் இந்த கோயிலில் நடக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே ஏடிஎம் காலாக இருந்தாலும் எடப்பாடி சொல்கிறாருல்ல இப்போது அது தேவையில்லாத பேச்சு. சங்கிக கூட இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க. இப்போ பிஜேபி கூட்டணியாக இருக்காங்கல்ல, அதில் நாயனார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவராக மாற போகிறாரு இப்போ அவர். அதனால தான் சங்கிங்க மாரி பேசுகிறாங்க. ஆமாங்க, கூட்டணி யார் கூட இருக்காங்க? அவங்க பிஜேபி கூட இருக்காங்க. அந்த சங்கிங்க மாரி தான் இந்த சங்கிங்க சேர்ந்து கூட்டணி அப்படி அமைப்பாக அப்படி பேசுவாங்க. அவங்க முழுசாக இப்போ ஏடிஎம்காவே இல்லை, பிஜேபியாக மாறிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேச்சு இந்தமாரி இருக்குது.